கட்டுமான மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு சார்பாக செங்கல்பட்டு பகுதியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகில் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பின் சார்பாக 5% இருந்த கட்டுமான பொருட்களின் சரக்கு மற்றும் சேவை வரி 28% உயர்த்தப்பட்டதை கண்டித்து கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பின் மாநில இணை செயலாளர் சமூக ஆர்வலர் சிங்கை கோ கணேஷ் தலைமையில் மாநில இணை செயலாளர் பானுகோபன் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமானம் மற்றும் அனைத்து தொழில் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் யுவராஜ் அவர்கள் கண்டன உரையாற்றினார். கண்டன உரையில் பெருவாரியான மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய கட்டுமானத்துறையை வளர்த்தெடுக்கும் வகையில் எந்தவொரு அறிவிப்பினையும் தற்போது அறிவித்துள்ள ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் வெளியிடவில்லை. தங்கம், வைரம், பிளாட்டினம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களுக்கு இறக்குமதி வரியை குறைத்து சாமானிய மக்களின் தரத்தை உயர்த்தக்கூடிய கட்டுமான பொருட்களின் GST விலையை குறித்திட வேண்டும் என்ற எந்தவொரு அறிவிப்பினையும் வெளியிடப்படவில்லை. மேலும் கட்டுமானத்திற்கு அத்தியாவசிய பொருட்கள் 18% விழுக்காட்டை 5% விழுக்காடாக குறைத்திட கட்டுமானம் ஊக்கப்படுத்திவிட உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றக்கூடிய சாமானிய மக்கள் அமைப்பு வாய்ப்பு அளிக்கக்கூடிய துறையுமான கட்டுமானத்துறைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் தனி அமைச்சகத்தை ஏற்படுத்த வேண்டும். எக்காரணமின்றியும் அவ்வப்பொழுது விலை ஏற்றப்படுவது கட்டுமான பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்திட நிரந்தரமாக செயல்படும் விலை நிர்ணயம் குழு அமைத்திட வேண்டும். நிர்ணயம் செய்யப்படும் குழுவில் உற்பத்தியாளர்கள் மற்றும் கட்டுமானத்தை சார்ந்த அனைத்து பங்குதாரர்களும் இடம்பெற வேண்டும் என ஒன்றிய அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்களையும் நிறைவேற்ற கோரியும் தங்களுடைய கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் சிதம்பரேஷ், மாவட்ட தலைவர் முனீர், கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், பல்வேறு தோழமை அமைப்புகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு இடம் பெறாமல் புறக்கணித்த நிதி அமைச்சரே, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, புறக்கணிக்காதே, புறக்கணிக்காதே, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு, தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் புறக்கணிக்காதே, புறக்கணிக்காதே. எங்கள் வரி எங்களுக்கு, எங்கள் வரி எங்களுக்கு, புதிய சட்ட தீர்மானத்தை ஒன்றிய அரசு நிறைவேற்று, மோடி அரசு நிறைவேற்று, கட்டுமான பொருட்களுக்கான, கட்டுமான பொருட்களுக்கான 28% GST வரியினை குறைத்திடுக, குறைத்திடுக. 5% வரியாக குறைத்திடுக, குறைத்திடுக. ஒன்றிய அரசு குறைத்திடுக. தங்கம், வைரம் பொருட்களுக்கு, தங்கம், வைரம் பொருட்களுக்கு வசதி படைத்த மக்களுக்கு குறைந்த வரியா, குறைந்த வரியா, 3% குறைந்த வரியா, 3% GST வரியா, ஏழை மக்கள் பயன்படுத்தும், ஏழை மக்கள் பயன்படுத்தும் கட்டுமான பொருட்களுக்கு, அத்தியாவசிய பொருட்களுக்கு 28% GST வரியினை திரும்ப பெறு, திரும்ப பெறு, ஒன்றிய அரசு திரும்ப பெறு, இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு. காலூர் யானை கூட்டமைப்பினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் பாசத்திற்குரிய அண்ணன் பொன்குமார் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு கடந்த 15 தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நிதிநிலை அறிக்கைகளில் கட்டுமான பொருட்களுக்கான எந்த விதமான ஒரு வரி குறைப்போ, வரி சலுகையோ அல்லது கட்டுமான தொழில்களுக்கான
எந்த விதமான ஒரு வரி குறைப்போ வரி சலுகையோ ஏற்படுத்தாமல் தமிழ்நாட்டிலிருந்து பெறக்கூடிய ஏறத்தாழ ஆண்டிற்கு 20,000 கோடி ஜிஎஸ்டி ரூபாயை எடுத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதைகளுக்காக எந்த விதமான ஒரு திட்டத்தையும் அறிவிக்காமல் ஒன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசுக்கு முட்டு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பீகார் அரசுக்கும் அதே போன்று ஆந்திர பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அரசுக்கும் தமிழகத்தினுடைய வரிப்பணத்தை அள்ளி அவருடைய அரசை பாரதிய ஜனதா அரசை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதியை கண்டிக்கக்கூடிய வகையில் தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய சாராம்சம், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான துறை என்று சொன்னால் அது கட்டுமானம் மற்றும் மனை தொழில் துறைதான் என்று அதிகாரப்பூர்வமாக நம்மால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட துறைக்கு கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வெற்றறிக்கையும் வாய் சவடாலயம் விட்டுக் கொண்டு காலத்தை நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி அரசு ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், நாங்கள் ஆண்டிற்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவோம், எல்லா துறைகளையும் செம்மைப்படுத்துவோம் என்று தொடர்ந்து வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரையில் ஆண்ட 10 ஆண்டு காலத்தில் நரேந்திர மோடி அரசு 2000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இளைஞர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஒரு துறை வழங்குகிறது என்று சொன்னால் அது கட்டுமான துறையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை என்னால் ஆணித்தனமாக இந்த நேரத்தில் எடுத்துரைக்க முடியும். அப்படிப்பட்ட துறைக்கு வசதி படைத்த மக்கள், செல்வந்தர்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய தங்க ஆபரணங்களுக்கும் வைரம் பிளாட்டினம் போன்ற பொருட்களுக்கெல்லாம் அம்பானி அதானி குழுமம் பயன்படுத்தக்கூடிய இது போன்ற விலை உயர்ந்த பொருட்களுக்கு 3% ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்திவிட்டு ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஒரு இளைஞனுடைய கனவு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், குறைந்தபட்சம் ஒரு திருமணத்திற்கு பிறகாவது ஒரு சொந்த வீடு அமைத்துவிட வேண்டும் என்பதுதான் ஒரு இளைஞருடைய கனவாக இருக்கும். அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய கனவில் இடிவிடக்கூடிய வகையில் ஒரு கனவு இல்லம் அமைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவார். அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய எண்ணத்தில் இடிவிடக்கூடிய வகையில் கட்டுமான பொருட்களுக்கு, அது மணலாக இருக்கட்டும், பிளம்பிங் பொருளாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் பொருளாக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்டுமான பொருட்களுக்கும் ஏறத்தாழ 28% விதியை விதித்து ஒரு உண்மையை நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன். இந்திய ஒன்றியத்தில் ஜிஎஸ்டி வரியினுடைய உச்சபட்சம் என்னவென்று கேட்டால் 28%. ஏழை எளிய மக்கள் உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஊர்காவிற்கும் கடலை மிட்டாய்க்கும் 28% ஜிஎஸ்டி வரியை இந்த நரேந்திர மோடி அரசு விதித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று கனவு இல்லம் அமைக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு வாழக்கூடிய மக்களுடைய சிந்தனைக்கும் அவருடைய எதிர்பார்ப்புக்கும் மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இந்த அரசுடைய சட்டத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டுமான பொருட்களுக்காக 28% விதிப்பது சற்று யோசிக்க வேண்டாமா? நரேந்திர மோடி அரசும் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சில மக்களை பற்றி கவலைப்படுகிறார் என்று சொன்னால் அது கார்பரேட்டுடைய முதலாளிகளாகத்தான் இருக்க முடியும். அம்பானி குடும்பத்தினுடைய இல்ல திருமண விழாவுக்கு பங்கேற்பதற்காக ஒரு மாநிலத்தினுடைய டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை, உள்நாட்டு விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றக்கூடிய செயல்களை செய்கிறார். 5000 கோடி 10,000 கோடி செலவில் நடக்கக்கூடிய திருமணத்திற்கு தன் இல்ல திருமணம் போல் கிட்டே இருந்து அந்த உடனிருந்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்க ஆசைப்படுகிறார். ஆனால் இதுபோன்று ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கட்டுமான பொருட்களுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் 28% விதியை விதித்து
மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சில சட்டத்திட்டங்களை அவர் நிறைவேற்றும் போதுதான் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறது. ஏறத்தாழ நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பு 10 முறைக்கு மேல் தமிழகத்தை பார்வையிட்டு தமிழகத்திலே பல மாவட்டங்களிலே பங்கேற்று தேர்தல் பரப்புரையிலும் வாக்குறுதி சேகரிப்பதற்காகவும் வந்த நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஏறத்தாழ 3 மாதங்கள் கடந்த நிலையில் இந்த தமிழ்நாட்டை பற்றி நாடாளுமன்ற அவை குறிப்பிலே ஒரு இடத்திலும் இடம்பெறவில்லை. நாடாளுமன்றத்திலே 40 தொகுதியிலும் பாரதிய ஜனதா அரசு தோல்வியுற்ற காரணத்தினால் இந்த தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய வகையில் ஒரு அரசை அவர் நிறைவேற்றிக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். கேரள மாநிலத்திலே நமக்கு நட்பு மாநிலமாக இருக்கக்கூடிய